ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அசாம்லேருந்து அருணாச்சல் போக போகிறோம். அருணாச்சல் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா தவாங். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட் நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா இந்த ரோடை தான் நம்ம வந்து சஜஷன் பண்ணுது. இந்த ரோடு பாருங்கள், இருங்க அப்படியே வெளியில் விட்றேன். ஸோ இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப் காமிக்குது. இதில் அப்படியே மலை மேலே ஏற போகிறோம், ஏறி அருணாச்சல் போக போகிறோங்க. ஸோ இங்கேருந்து இந்த வியூவை பாருங்கள், ரோடு நம்ம வந்த ரோடு தான் அது. சுற்றி 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 இப்படி வந்தோம் பாருங்கள். அந்த இடம் செம்மையாக இருக்குது பாருங்க, நம்ம வந்த இடம். அதே மாதிரி எனக்குள்ள பாருங்கள் நிலச்சரிவாக இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துல ஏதோ அப்படியே நிலச்சரிவாய் அப்படியே விழுந்ததுக்கு. ஸோ போன வீடியோவில் நம்ம பூட்டான் போனது, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து எப்படி இந்த அசாம் வந்துட்டு அசாம்லேருந்து எப்படி பூட்டான் போனங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அசாம்லேருந்து அருணாச்சல் போக போகிறோம். அருணாச்சல் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா தவாங். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட் நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பும்டிலா அப்படின்னு ஒரு இடத்துல தங்க போகிறோம். இந்த பும்டிலாங்கிறது இங்கேருந்து ஒரு 4 மணி நேரங்க, கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் காமிக்குது. அப்புறம் மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை மணி? 12:30. ஸோ மணி வந்து 12:30, மேபி ஒரு 5 மணிக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஹில்லு தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் எப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஸ்கார்பியோ என் காரில் சிக்கிம் அருணாச்சல் இந்த இடத்துக்கு இப்போ பிரத்யேகமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து எப்படி போகிறோங்கிறதெல்லாம் வந்து ஒரு என்டையர் சீரிஸ் பிளேலிஸ்ட்டு கார்டு ஐக்கானில் கொடுங்க. கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா இந்த ரோடை தான் நம்ம வந்து சஜஷன் பண்ணுது. இந்த ரோடு பாருங்கள், இருங்க அப்படியே வெளியில் விட்றேன். ஸோ இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப் காமிக்குது. இதில் அப்படியே மலை மேலே ஏற போகிறோம், ஏறி அருணாச்சல் போக போகிறோங்க. பார்த்தீங்கன்னா ரோடை பாருங்க, இது ஏதோ வந்து ஆத்தங்கரை ஓரமாக எங்கிட்ட போகிற மாதிரி இருக்குங்க. இது ஒரு ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுங்கிறா நம்புற மாதிரி இருக்கு பாருங்க. வண்டி ஓரா குழுங்குது. அப்பா அப்பா ஏமா அப்பா. இந்த ரோடு வந்து முடிவுலாம் போய்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் வந்துட்டான். 300 மீட்டர் இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அப்படி தான் போகுது. இது எந்த மலை காட்டுக்குள்ள கொண்டு விட போகுதுன்னு தெரியல. மேலே இந்த ரோட்டில் போகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு வண்டியே மடக்கி பிடிக்கிறதுக்கு வந்து நிப்பாட்டியிருக்காங்க, போயிருக்காரு ஜீவா. ஸோ இங்கிட்டு வந்து அங்கிட்டு தான் போனோமா. ஸோ இங்கிட்டு வந்து இவர் பாருங்கள், ஜென்ஸ்ட்டு தான் கேட்க மாட்டார், ஒன்லி லேடிஸ்ட்டு தான் பேசுவார். லைக் பண்ணுறாரு, என்ன செய்ய? கொஞ்சம் தூரம் மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹைவேவா, நேஷ்னல் ஹைவேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இவரும் போய் கேர்ள்ஸ்கிட்ட கேட்டு வராரு, இவரும் போய் பாய்ஸ்ட்டு கேட்குறாரு. எல்லோரும் போங்க போங்க இந்த வந்துருங்கிறாங்க. ஆனால் இந்த வந்த பாடு இல்லைங்க. ஆத்தோரமாக போகுது. ஆத்தோரம் ஆப்போசிட்டில் யாரும் நின்றுட்டு வராங்க பாரு மேலே. இந்த இதுலேயும் இங்கே இதோட நின்றுட்டு வராங்க பாரு. எவ்வளோ குலுங்குது. இதுலேயும் நிற்கிறாங்களே தைரியமா. மிலிட்ரி, ஆமாம் மிலிட்ரி பர்சன். ஆனால் மிலிட்ரி ஆள் இல்லையே, செகண்ட்ஸில் வாங்கியிருப்பாங்களோ வண்டியை. பழைய வண்டியாக இருக்குது. ஃபுல்லாக இதான்டா தண்ணி தான், தண்ணி போகிற இடம் தான். அதெல்லாம் மண்ணு பார்த்தா தெரியுது. Few moments later. ஆப்போசிட் என்ன வண்டி வருது? பழைய டாட்டா வண்டி வருது, 407. மிலிட்ரி கிடையாது, மிலிட்ரி தானா? Much later. பாருங்க எப்படி ஏறுதுன்னு பாருங்க. பாசு உங்கள் மண்டை உள்ளே வருது பாசு. வச்சுக்கோங்க பாசு, மண்டை தான் கயிறு வச்சு கிட்டுவா பாசு. More moments later. ஸோ பார்த்தீங்கன்னா இதாங்க செக் போஸ்ட்டு, அருணாச்சல் செக் போஸ்ட்டு. ஆல்ரெடி நம்ம பெர்மிட் போட்டிருக்கோம், அந்த பெர்மிட்டை காமிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். போட்டோம், பார்ப்போம் என்ன ஸ்டேட்டஸ்னு. 7440. ஸோ அவ்வளோதாங்க, அந்த பெர்மிட் போட்டு அதை வந்து நம்ம காமிச்சோம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து பெர்மிட் எடுக்கணும் ஆன்லைனில். அந்த பெர்மிட் எடுக்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஐஎல்பி பெர்மிட், அதாவது இன்னர் லைன் பெர்மிட்டு. ஸோ அதை எடுக்கணும். ஸோ எடுத்திங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணுவாங்க. அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்படியே போவோம். இதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இங்கே கிழிஞ்சு போயிடும் போல். நைட்டுக்குள்ளே வந்து பும்டியில் போகிறது தான் பிளானு. பாப்பா எத்தனை மணிக்கு போய் சேர்றோம்னு. 2000 years later. கடைசியாக ஒரு நல்ல ரோடு வந்துருச்சுங்க. இந்த பாருங்க. மேலே போகிற வழியில் வந்து மேலே இப்படி போய்கிட்டு இருக்கோம். நல்ல ரோடு தான் ஆக்சுவலாக போய்கிட்டு இருந்தோம். ஸோ இங்கேருந்து இந்த வியூவை பாருங்கள். ரோடு நான் வந்த ரோடு தான் அது. சுற்றி 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 இப்படி வந்தோம் பாருங்கள். அந்த இடம் செம்மையாக இருக்குது பாருங்க. நம்ம வந்த இடம் சூப்பராக இருக்குங்க. சரி அப்படியே மூவ் பண்ணுவோம். போலாம் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ரைட்டில் டவுனை பாருங்கள். அந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க டவுனு. அந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே போவாங்க. அந்த டவுன் தான் போவோம் அடுத்து. இங்கே பாருங்க காரை பாருங்க. கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்கு பாருங்க. என்ன காரணே தெரியல. இங்கிட்ட தான் போய் கவுத்தான் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேர்பின் பெண்டுங்க. பூம்டிலா போகிற ரோட்டில் இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம். வியூ நல்லா இருந்துச்சு. சரி பார்த்தோம். அவங்க எரிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கணக்கில். அதே மாதிரி எனக்குள்ள பாருங்கள் நிலச்சரிவாக இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துல ஏதோ அப்படியே நிலச்சரிவாய் அப்படியே விழுந்துருக்கு. இப்போ இந்த இடமே நிலச்சரிவு லைட்டாக ஆன மாதிரி தான். இவங்க தாண்டி போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடம்லாம் நல்லா இருக்குங்க. ஒரு 17-18 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சில்லுன்னு இருக்கு. இது ஒரு டீ கடை. மழை வேறு பெய்யுது. இந்த இடம் செம்மையாக இருக்குங்க. மழைலாம் பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்கையில வந்து செம்மையாக தெரியும். ஆனால் நேரில் பார்க்கையில ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்குங்க இடம்லாம். ரோடு பாருங்கள். மழை லைட்டாக பெய்யுது. அப்படியே செம்மையாக இருக்கு பாருங்க அந்த ரோடு. அந்த மலையில் பார்க்குறப்ப 49 கிலோமீட்டர் இருக்குங்க இந்த பும்டிலாங்கிற இடத்துக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க போல். அதாவது ப்ரேயர் ஃப்ளாக்ஸ்லாம் எவ்வளோ கட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக அந்த இருப்பினா ப்ரேயர் ஃப்ளாக்ஸ் தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க. இது வந்து புத்திஸ்டோட ப்ரேயர் ஃப்ளாக்ஸ். நம்ம என்ன நினைக்கணும்னா இது வந்து லடாக் ஃப்ளாக்னு நினைக்கிறோம். இது லடாக் ஃப்ளாக் கிடையாது. புத்திஸ்டோட ப்ரேயர் ஃப்ளாக்ஸ். அப்படியே பாருங்கள். இந்த மலையிலேருந்து அப்படியே அடுத்த மலையை தாண்டுறோம். ஜியான் அப்படின்னு ஒரு ஏரியா. இந்த ரோடு அப்படியே மாறி அந்த ரோடு வராங்க. மலையவே கவர் பண்ண முடியாத அளவுக்கு ஹைட்டில் இருக்கு. கேமரா தெரியும்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூபா அப்பர் பஜார் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பூம்டிலாக்கு வந்து 15 கிலோமீட்டருங்க. அதோட வில்லேஜஸ்லாம் ரூபா அப்பர் பஜாரா? அது வருமா அப்புறம் ஒரு இங்கே பாருங்க, பூம்திலா 15 கிலோமீட்டருங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க. கீழே என்னன்னு தெரியலையே. மார்க்கெட்டு கீழே மார்க்கெட்டுங்க. எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படின்னா பாருங்க, இவ்வளோ கூட்டம் இருந்தா கடைகள் கம்மி தான், எவ்வளோ பொருள் இருக்கும் பாருங்க. இதாங்க பூம்டிலா, மேலே இருக்கு பாருங்க. நம்ம வந்து சுற்றி 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 மேலே ஏறினாங்க. ஏறணும்னா அங்கே வரும். இவ்வளோ சுத்த வேண்டியது இருக்கு பாருங்க. வெல்கம் டு பூம்டிலா. என்ன எங்கிட்டே போற? அந்த இடத்துல பேக்கெல்லாம் பிடிக்காம வருவான். இவ்வளோ வண்டியை பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக உள்ள விட்டாப்புல. கவர்மெண்ட் பஸ்ஸு இந்த ஊரில் எங்கே போனாலும் இந்த பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸு போக டாடா சுமோ இருக்குது, டாக்ஸி, அதில் நீங்கள் போய்க்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பூம்டிலா தாண்டி திராங் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் பார்த்தோம், பட் ஆனால் டைம் இருக்குது, மணி 5 தான் ஆகுது. ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த பூம்டிலாலேருந்து திராங் போயிடலாம் அப்படின்னு காமிக்குது. அதாவது 6 மணிக்கெல்லாம். சரி, இங்கேயே வந்து டைம் இது பண்ணுறதுக்கு அந்த 1 ஹவரை மேட்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு போகிறோங்க. ஏன்னா நாளைக்கு அப்போ தான் காலைல எழுந்துச்சி தவாங் போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 1 ஹவர் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியாச்சுங்க. கீழே தெரியுது பாருங்க, அந்த ரோட்டுக்கு போகிறோங்க. சுற்றி சுற்றி அந்த கடைசி கீழே போகிறோம். போய் தான் வந்து அடுத்து வேறு மலை ஏறுதுங்க பாருங்க. இங்கே இருக்கோமா, அப்படியே நம்ம வந்து ரைட்டில் அப்படியே சுற்றி கீழே இறங்கியில அங்கே போயிடும். இப்போ காமிச்சேன் பாருங்க, அங்கே போயிடுவோங்க. மலையை விட்டு கீழே இறங்குறோம், இறங்கி வேறு மலையில் ஏற போகிறோம். 15 minutes later. வெல்கம் டு திராங். ஸோ வந்துட்டாங்க, 48 நிமிஷத்துலேயே வந்துட்டோம். 1 மணி நேரம் காமிச்சு. ஏன்னா ஊருக்குள்ளே போகிறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. இப்போ ஊர் வந்துருச்சு. ஏ ஃப்ரேம். ஆமாம், ஏ ஃப்ரேம். ஆமாம், ஏ ஃப்ரேமில் அந்த வீடு இருக்குது, ஹோட்டல்ஸு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா திராங் வந்துட்டாங்க. வந்து ஹோம் ஸ்டே ஒன்று எடுத்தாச்சுங்க. காலைல அந்த ஹோம் ஸ்டே வந்து நல்லா சுற்றி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒயின் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஸோ அப்படியே நமக்கு ரூம் வந்து இங்கிட்டுருங்க. இங்கேருந்து திராங் டவுன் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இதான் வந்து ஹோம் ஸ்டே. ஸோ இது வந்து காமன் ஏரியா மாதிரி. ஸோ இதுக்குள்ளே வந்து செப்பரேட்டாக ரூம் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ரூம் எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுப்பாங்க.
இருப்பாங்க ஹீட்டரோட. பாருங்க ஒயின் காய்ச்சிருக்காங்க பாருங்க. இப்போதான் காய்ச்சி வச்சிருக்காங்க. இது வந்து ரெடி ஆகிறதுக்கு 10-11 நாள் ஆகுங்க. இங்கே பாருங்க விறகுல வந்து சுடுதண்ணி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்கலாம் வந்து இந்த அருணாச்சல் பிரதேசோட மலைவாழ் மக்களுங்க. ஸோ நமக்கு வந்து கதகதப்பாக இருக்கிறதுக்காக எனக்குள்ளே ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இங்கே வந்து இப்போ வந்து எத்தனை டிகிரி? 7 டிகிரிங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தான் இந்த விறகுலாம் காயுதவங்க இந்த குளிர்லையும்? இந்த காஞ்ச விறகு தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி தான் காயுதுன்னு தெரியல. கான்ல ஆட்டா பாய், ஆட்டா ரொட்டி or மைதா ரொட்டி? ஆட்டா. தேங்க் யூ பாய், ஐ ட்ரஸ்ட் யூ பாய். Plate by onion. By onion. Onion, I'll bring you a nimbu also. Nimbu.